திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் பகுதியில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை மகன் தகராறு தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது குற்றவாளியான மணிகண்டன் காவல்துறையினரை கண்டு ஓடி மறைந்திருந்தார். பின்னர் தப்பியோடி கொண்டிருந்த மணிகண்டன் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து விசாரணைக்காக வந்த சண்முகவேலை சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். இதில் சண்முகவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து குற்றவாளியின் தந்தை மூர்த்தி மற்றும் சகோதரர் தங்கபாண்டியன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை போலீசார் 5 தனிப்படை அமைத்து தேடி பிடித்தனர். பின்னர் அரிவாளை மறைத்து வைத்திருந்த இடத்தை காண்பிக்கும் போது மணிகண்டன் மீண்டும் போலீசாரை தாக்க முயன்றதால் தப்பியோட முயற்சித்த அவரை போலீசார் தலையில் சுட்டனர். தாக்குதலில் காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாரும் காயமடைந்த நிலையில் இருவரும் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மருத்துவர்கள் கூறியதுபடி மணிகண்டன் வழியிலேயே உயிரிழந்தார். சரவணகுமார் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது நலனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் அசோக் மற்றும் மேற்கு மண்டல டிஐஜி சசிமோகன் நேரில் சென்று கேட்டறிந்தனர். இந்நிலையில் கைதான மூர்த்தி மற்றும் தங்கபாண்டியன் ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் இருவரையும் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.